நம்ம பண்ண ஃபேஸ் பேக் ரெடிங்க. ஓகேங்களா, நல்லா சூப்பராக க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபேஸ் ரெடி ஆஃப் அன் ஹவர் கழிச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேவின் பிளாக் சேனல். ராகவின்றவங்களுக்கு இப்போ மேரிட் ஆக போகுது. அவங்க ஒரு ஃபேஸ் பேக் வீடியோ கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக அண்ட் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். தமனா போல் அப்படியே சொல்லிக்கணுமா? ஸோ கண்டிப்பாக அந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அவங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கிட்டு ஸோ அதில் கடலை மாவு. ஓகேங்களா, 1 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. ஓகேங்களா, ஸோ 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. ஓகே, தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 டேபிள் ஸ்பூனுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தயிர். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்துக்கணும் ஹனி. ஸோ தேன் ஒரு 1 டேபிள் ஸ்பூன். அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதையுமே நல்லா மிக்ஸ். சரி வாங்க எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். நம்ம பண்ண ஃபேஸ் பேக் ரெடிங்க. ஓகேங்களா, நல்லா சூப்பராக க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபேஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நான் வாஷ் பண்ணி தொடச்சிட்டேன். ஸோ லிப்ஸ்டிக் சும்மா போட்டுருவேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரெஷ்ஷும் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு கை கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் உங்கள் கைகளில் ஆங்கிள் போட்டுருந்தீங்கன்னா ஆங்கிள் வியர் பண்ணிக்கலாம். ஸோ கையில்
பீஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். முன்னாடி ஃபேஸு கையெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் தெரியும். பிஃபோர் என் ஃபேஸ் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். ஆஃப் அன் ஹவர் கழிச்சு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ட்ரை ஆகிடுச்சு. போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணி வந்தாச்சு. பாருங்கள், ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். கையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கீங்களா, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல, தெரியுது. வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் தொழுகிறோம். இப்போதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ஸ்டார்டிங் வீடியோவில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சு, நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாரி இன்னும் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். டாட்டா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.